ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ல் நம்ம அன்ஷிதாவும் அர்ணவும் கலந்துக்கிட்டதில் இருந்தே ஒரு விதமான பேடான வைப்பு தான் அன்ஷிதாவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அன்ஷிதா பார்த்தீங்க அப்படின்னா அர்ணவ் வெளியேறினதுக்கப்புறம் அன்ஷிதாவோட ஒரு உண்மையான முகமும் அவங்களோட குணமும் இன்னும் சிலருக்கு ரசிகர்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களையும் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க விஜய் டிவி செல்லம்மா சீரியலில் நடிக்கும்போதே அர்ணவோட காதல் ஏற்பட்டதாகவும் அதனால தான் அவரோட மனைவியை அவர் பிரிஞ்சதாகவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அன்ஷிதா இந்த ஒரு பிக் பாஸுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான சில கமெண்ட்ஸையும் என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் இருந்து கெயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க எவிக்ஷன் ஆகி போனது சிலருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மன கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு காரணம் விஜே விஷால் தான். விஜே விஷால் நல்லா விளையாடிட்டு இருந்த தர்ஷிகாவை எப்படி வெளியில் அனுப்புனாரோ அதே மாதிரி அன்ஷிதாட்டையும் லவ் கண்டென்ட் போட்டு அவங்களையும் வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியான டாக் தான் நிறைய போய்கிட்டு இருக்கு. பட் வெளியில் அன்ஷிதா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் செல்லம்மா பேசுகிறேன். எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணி என்னை பூஸ்டப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பார்க்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எதுக்காக போனேன் அப்படின்னா என்னை பற்றின நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வைப் எல்லாமே மாறணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஸோ அது மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை நிறைய பேர் எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி கொண்டாடுறீங்க. அதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ விஜே விஷாலுக்கும் எனக்கும் லவ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து பலருமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.